என்னங்க பேசுறலாம் அப்படி இருக்கீங்க எல்லாத்தாரத்தையும் தரமா சும்மா குஜிலி மஸ்தா இருப்பீங்க அப்படிதான் நினைச்சுன்னு நண்பர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிண்ட போறேன்னா ஐயோ இது சமையல்ல இது பாத்தீங்கன்னா கலெக்ஷன் நண்பர்களே ஐயோ இந்த கலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னடா ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அங்க நான் பிரைமை கட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு 3,68,943 டைமண்ட் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது சில வெப்சைட்லாம் உண்டு நண்பர்களே, அந்த வெப்சைட்லாம் இந்த இதை போட்டு பார்த்தாச்சுன்னா 4 லட்சம் ரூபா கட்டுது. 4 லட்சமா என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எனக்கே நெஞ்சிங்கெல்லாம் வெடிச்சு போச்சுது. ஆனால் அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம்லாம் இல்லை, ஜஸ்ட் 30K தான். அண்ட் வாங்க அதுக்கப்புறம் முக்கியமான இதே பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் தான். நீங்கள் அதெல்லாம் நான் போக போக தான் காட்டுவேன். பார்த்துக்கிட்டீங்களா எப்படி இருக்கு அதெல்லாம் நான் போக போக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐயோ இங்கேயே டாப் அடிக்க வச்சிருக்கானுங்க விட்டு டாப்பு தாங்க ஸ்டாப் டக்குற இலைப்பாஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வால்ட்டு தான் நண்பர்களே. டாப் அப்னா விட்டு கொளுத்திருப்பாங்க. ஹேர் கலெக்ஷன்லாம் ரையர்லாம் நம்ம தாங்க இந்த இதில் எடுத்து போட்டோம். அதுக்கப்புறம் இந்த மண்டை ஞாபகம் இருக்கா. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரியான ரேரான காஸ்டியூம்ஸ் இதெல்லாம் பயங்கர ரேரு. இது இந்த 3மே பயங்கர ரேரு. இந்த மாதிரியான ரேரான காஸ்டியூம்ஸ் எல்லாமே உண்டு இந்த கலெக்ஷனில். இந்த கலெக்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா சப்ஸ்கிரைபரோட டைமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிச்சம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கலெக்ஷனே சின்னது அதுக்கண்டி இப்படி ஒரு பிட்டை போட்டு ஓட்ட வேண்டியது தான். இன்குபேட்டர் டாப் பண்ணி அந்த பண்ணி எல்லாம் ரிட்டர்ன் வரும்போது தாங்க சேர்த்தது. முன்னாடியே எடுத்ததுலாம் நான் ஒன்றும் உருட்ட போகிறது இல்லை. ஓகேவா, பாபரா பண்டில் இதெல்லாம் இது இப்போ தான் வந்துச்சு. இது ஒரு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி தான் வந்துச்சுது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமு இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூமு இது டாப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளாக் டிஷர்ட் மாதிரியே ஒன்று விட்டாங்க. பிளாக் டிஷர்ட்க்கு காப்பி கேட்டால் அந்த டிஷர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராப் லைட் பாஸ் ட்ராப்பு நான் வைக்கண்டா டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலைட் பாஸு. அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப ஒரு ஃபேமஸான பண்டிலு. இந்த நிறைய யூடியூபர்ஸ்லாம் போட்டு ஆடுவார். முக்கியமாக குட்டி கோவில் ப்ரோலாம் அது போட்டு முன்னாடி ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் வார்லு ப்ரோ காஸ்டியூமு எங்க இந்த இதுக்கவுண்டில் இந்த வார்லு காஸ்டியூம் இருக்குது. ரையாரா எங்கே போச்சு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு இந்த பேண்டை இப்போ இதை போட்டுட்டு எங்கள் ஷூவை போட்டுட்டு கையில் கண்ணை வச்சுட்டு எப்படி சுற்றிங்களா பார்த்தீங்களா அப்படி தலை சுற்றுதா அந்த மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான இந்த அழகையாக பார்த்தீங்கன்னா அந்த வார்லுக் காஸ்டியூமோட அந்த பின்னாடி அந்த ஆர்டர் தாங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெல்லை கேமிங்கோட சட்டை அவங்களாம் இப்போ ஃபீல்டு விட்டே ஆயிருப்பாங்க. ஃபீல்டு விட்டு எல்லாம் ஆகிட்டாங்க, என்ன பண்ணுறது. சரி ரைட் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டை பூயா 24ஓட சட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல சட்டை தான் நண்பர்களே. நீங்கள் போட்டு ஆடுறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ப்ரைஸ் சொல்லிட்டேன் ஓகேவா. ஏன்னா நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா நீ நிறைய வீடியோட ப்ரைஸே சொல்ல மாட்டேங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதனால் நான் ப்ரைஸே சொல்லிட்டேன் ஓகேவா. உங்கள் ஆசைக்கே விட்டுட்டேன். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரையாரு வேறு என்ன இலவையெல்லாம் இருக்குது. ஸ்குட் கேம் சட்டெல்லாம் இருக்குது இல்லைங்க. இதெல்லாம் ஸ்டாரில் போட்டு வைக்கணும். கிறுக்கு போயிருங்க. என்னென்ன இலவையோ போட்டு வச்சுருக்கானுங்க. போட்டு வச்சதே நான் தான். அதனால விட்டுருங்க. கட்டுறதும் பெட்டுறதும் எல்லாம் விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பண்டில் கைஸ். அந்த பார்த்தீங்களா இது இந்த பண்டில் மாதிரியே இருக்குது. அந்த பழைய காலத்தில் அந்த ராஜாக்கள்லாம் இருந்த அந்த காஸ்டியூம் மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் அந்த பூயா காஸ்டியூம்ஸு. அதுக்கப்புறம் வெனமு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த காஸ்டியூம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூகேஃப் போட்டு ஆடக்கூடிய அந்த ஃபேண்ட்டு. இதை போட்டுட்டு ஒரு ஹெட்ஷாட் மாண்டேஜ் எல்லாம் வச்சாச்சுன்னா இதில் காம்போ உண்மையிலே சீரியஸாலுமே பயங்கரமாக இருக்குது கைஸ். நீங்கள் இந்த காம்போ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெறியான காம்போ கைஸ். இது நிறைய யூடியூபர்ஸே வச்சு ஆடி பார்த்துருக்கேன். சரியான காம்போ. இந்த மாதிரியான காம்போலாம் இந்த கலெக்ஷனில் நிறையவே இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தேடி அப்படி எடுத்து வச்சிங்கன்னா காம்போ போட்டு ஜாலியாக இருக்கும். ஆனால் ரொம்பவே லோ இதில் இருக்குது, லோ ப்ரைஸில். ஐயோ டங்க் வேறு ஸ்லிப் ஆகுதா என்னடா இது. ஃபேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 393 இருக்குது. இந்த ஜிடி ப்ரோ யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட்டு இது பயங்கர ரேரு. S1 S2ஓட போட்டு இதுவுமே எல்லா ஃபேண்ட்டுக்குமே செட் ஆகும். அதுக்கப்புறம் இதுவுமே எல்லா சட்டையும் எல்லா இதுக்கும் செட் ஆகும். அண்ட் ஷூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது. கிரிமினலில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கிரிமினல் இருக்குது அண்ட் மஞ்சள் கிரிமினல் இருக்குது கைஸ். மஞ்சள் கிரிமினல்லாம் முன்னாடியே எடுத்தது நம்மளோட பழைய கலெக்ஷனே இருக்கும். இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இன்ஸ்டாவே போட்டிருப்பேன், பழைய கலெக்ஷன்லேயே இருக்கும். அண்டு வேறு என்ன தான் எமௌண்ட்டு தான் நண்பர்களே. எமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 84 எமௌண்ட்டு. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். மேக்ஸ் விட்டு அட்டிக்கிருப்பாங்க. எப்படி சொல்ல, மேக்ஸில் பூந்து விளாடி இருப்பாங்க ஓனர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்
திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஏஜே எலைட்ஸ். ஏஜே எலைட்ஸ்ல ஐயோ இது வேற ஒன்று. ஏஜே எலைட்ஸ்ல இந்த மாதிரியான பயங்கர ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும் வாங்கணும்னு நினச்சிங்க மறக்காமல் ஏஜே எலைட்ஸில் ஜாயின் பண்ணிக்க. கீழே வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் நம்ம தான் அட்மினாக இருப்போம். மறக்காமல் அட்மினை மட்டும் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. இப்போ தான் மெயின் சம்பவமே. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா 16 M4A1 மேக்ஸா, ஏகே 17 இருக்கு மேக்ஸா, ஸ்கேரு மேக்ஸா, குரோசா மேக்ஸா, அதுக்கப்புறம் குரோசாக்கு அப்புறம் என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸமேட் நண்பர்களே. எக்ஸமேட் மேக்ஸா, A94 மேக்ஸ் இருக்கு, டாப் இருக்குது. பிளாஸ்மா கூடல விட்டுருந்தாங்கன்னா அதையும் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏயுஜிக்கு டாப் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸு, டாப்பு உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா மேக்ஸு, டாப்பு வேண்டா டாப் இருக்குது. அந்த மாதிரி எல்லாமே டாப்பு மேக்ஸுன்னு விட்டு எடுத்து எப்படி சொல்ல டாப் யூஎம்பி அரை பிரித்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டாப் இருக்கிற ஸ்டண்ட் இழக்கிற அப்படி அந்த மாதிரியான கலெக்ஷனு. எம்பி ஃபேட்லாம் பாருங்க குடும்பத்தோடு எடுத்து வச்சிருப்பாங்க. குடும்ப குட்டி புள்ள குட்டி பன்னி இருக்குது. பன்னி மெக்கானிக்கல் MP40 என்ன அது இந்த மாதிரிலாம் இருக்குது. தாம்சன் மேக்ஸு என்ன கன்றாவியா இது. ஏண்டா ஒரு 3 கன் மேக்ஸ் அடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 30,000 ஆகும் கைஸ். ஆனால் இந்த கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 30,000 தான். அப்போ பார்த்துக்கிடுங்க எந்த அளவுக்கு. இதையும் சொல்லியாச்சுன்னா ப்ராக்சிம் பண்ணுங்க. அதில் UID இருக்குது, போய் போட்டு பாருங்களா. எல்லாம் மொத்தத்தி விட்டு அவ்வளோதான் காண்டாயிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன டசட்டிகள் மற்றபடி மீதி எல்லாம் கொஞ்சம் இதானது தான். முக்கியமாக ப்ரீஆர்டர் வால் நண்பர்களே. இதில் ப்ரீஆர்டர் வால் எப்படி தெரியுமா தாங்க டாப் அப் பண்ணி அந்த எப்படி சொல்ல அந்த இது வரும் தெரியுமா, அந்த இதில் எடுத்திருப்பாங்க. ப்ரீஆர்டர் வால் எங்கே போச்சுது. ப்ரீஆர்டர் வால் இருக்கிறது மட்டும் 1605 பேட்ச் அந்த எலைட் பாஸில் வரும் தெரியுமா. அந்த இதில் கிரேட் ஓப்பன் பண்ணி எடுத்தான் நம்ம பையன் தான். என் கண்ணு முன்னாடி தான் உட்காந்து எல்லாம் டாப் அப் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெடீம் கோட்லாம் போட்டு அந்த அளவுக்கு அந்த பையன் உட்காந்து சொத்தளிச்சிட்டு இருந்தான். இப்போ பையன் எங்கே போனான்னு தெரியல, உட்காந்து ஜொமேட்டோ வச்சுன்னு இருக்கான். அந்த மாதிரி இவன் போட்ட காசை அவன் நீட்டாக வச்சிருந்தான்னு வைங்களேன். இதுக்குள்ளே அவன் எங்கே போயிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம பையன் தான். ஓகேவா, இது ஒரு கோஸ்ட் ஐடி. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் தரமான கலெக்ஷன்ல மீண்டும் சந்திக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ ஆல், பை பாய்.